இங்க ஜெனிஃபர்ன்ற ஒரு பொண்ணு புதுசா ஒரு ஸ்கூலுக்கு டெம்பரரி டீச்சரா ஒர்க் பண்ண போறா. ஆனா அந்த ஸ்கூல் என்னதான் பெருசா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அதனால அவளுக்கு ஸ்டாஃப் ரூம் எங்க இருக்குன்னு தெரியாம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேக்குறா. ஆனா அவளுக்கு யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால அப்படியே ஸ்கூலை சுத்தி பார்க்கும்போது தனியா பாஸ்கெட் பால் ஆடிட்டு இருக்கிற கிறிஸ்ன்ற ஒரு பொண்ணை பாக்குறா. அந்த பொண்ணு கிட்ட ஸ்டாஃப் ரூம் எங்க இருக்குன்னு கேட்க அதுக்கு கிறிஸ் ஜெனிஃபர் ஸ்டாஃப் ரூம் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்ப ஸ்டாஃப் ரூம்ல இருக்கிற இன்னொரு டீச்சர் ஜெனிஃபரை மீட் பண்ணி அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து ஜெனிஃபருக்கு ஆஃப்டர்நூன் ஹிஸ்டரி கிளாஸ் அலோகேட் பண்ணிடுறாங்க. அதனால அவ வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்து ஸ்டாஃப் ரூம் பார்த்தா எம்டியா இருக்கு. அப்ப அவளுக்காக எழுதி வச்சிருந்த நோட்ஸ் படிக்கிறா. அதுல அவளுக்கு 4E கிளாஸ் ரூம் அலோகேட் பண்ணிருக்கான்னு எழுதி இருக்கு. அதனால அந்த கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு ரொம்ப நேரமா தேடிக்கிட்டே இருக்கா. அப்ப கூட அந்த ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அவளால பார்க்க முடியல. அப்ப திரும்பவும் ஜெனிஃபர் கிறிஸை பார்த்து அவகிட்ட கிளாஸ் ரூம் போறதுக்கு ரூட்டை கேட்கறா. அதுக்கு கிறிஸ் நானும் அதே கிளாஸ் ரூம் தான் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போறா. அப்ப அந்த கிளாஸ்ல இருக்கிற பசங்க எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்காங்க. அவ பேசுறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா கிறிஸ் மட்டும் அவ சொல்றதை கேட்கறா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அவளோட காலை பிடிச்சி என்ன திரும்பவும் ஏத்துக்கோன்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கான். ஆனா ஜெனிஃபர் ஆல்ரெடி இவனால ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பா. அதனால அவனை ஏத்துக்கிற மாதிரியே தெரியல. அந்த டைம் ஜெனிஃபரோட அப்பா வந்து அவனை மிரட்டிட்டு அவளை அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறாரு. இதை பத்தி நைட்டு ஜெனிஃபர் அவளோட அம்மா கிட்ட பேசி அழுவுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளாஸ் ரூம்ல அவளை யாருமே மதிக்காம திரும்பவும் கத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவளை மதிக்கிற ஸ்டூடெண்டான கிறிஸ் அங்க இல்லாததுனால மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவ எங்க போயிட்டான்னு கேக்குறாங்க. ஆனா அவளுக்கு ஆன்சர் சொல்லாம அவளை பயங்கரமா கலைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ் ரெஸ்ட் ரூம் போறதை பார்த்த ஜெனிஃபர் அவ பின்னாடியே போய் அவளுக்கு என்னாச்சுன்னு கேட்கலான்னு போறா. ஆனா அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள இப்ப யாருமே காணோம். இதனால அவளுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்ப சடனா ரெஸ்ட் ரூம் டோர் லாக் ஆகுது. பாத்ரூம் இருக்கிற டோர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. டேப்பை உடைச்சிட்டு வாட்டர் வெளியே வருது. பிளேட் ஒன்னு வெளியே வந்து அங்கிருந்து எல்லாத்தையுமே உடைக்குது. செவுத்துல இருந்த பிளட் வருது. இதெல்லாம் பார்த்த ஜெனிஃபர் பயத்துல அங்கேயே உட்காந்துறா. இப்படியே ரொம்ப நேரம் ஆகுது. ஜெனிஃபர் வீட்டுக்கு வராததுனால அவளோட அப்பா போலீஸை கூப்பிட்டு அவளோட செல்போன் சிக்னல்ல ட்ராக் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு வந்து அவ எங்க இருக்கான்னு தேடுறாங்க. அப்ப அவளை ரொம்ப நேரமா தேடி அவ பாத்ரூம் இருக்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் லைட் ஆன் பண்ணிட்டு அவளை கூப்பிடுறாங்க. அப்ப ஜெனிஃபர் பாத்ரூமை பார்த்தா பாத்ரூம் உடையாம நார்மலா இருக்கு. இதனால அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அப்ப அவ கூட ஒர்க் பண்ற டீச்சர் ஜெனிஃபருக்கு கால் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் இருக்கு, உன்னை விட்ட வேற யாருமே இல்ல, சோ வந்துடுன்னு சொல்றாங்க. இதனால ஜெனிஃபருக்கும் வேற வழி இல்லாம ஸ்கூலுக்கு போறா. அப்ப லஞ்ச் டைம்ல ஜெனிஃபர் அந்த டீச்சர் கிட்ட 4E கிளாஸ் ரூம் இருக்க பசங்க ஏன் ரொம்ப வயலண்டா இருக்காங்கன்னு கேக்குறா. இதை கேட்ட உடனே அந்த டீச்சர் செம ஷாக் ஆகி அப்படிப்பட்ட ஒரு கிளாஸ் ரூமே இல்லன்னு சொல்றாங்க. இதனால ஜெனிஃபர் நான் இத்தனை நாள் அந்த கிளாஸ் பசங்களுக்கு தான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன்னு சொல்லி அவ சொன்னது உண்மை நம்ப வைக்கிறதுக்காக அந்த டீச்சரை கூப்பிட்டு போறா. அப்படி போய் பார்த்தா தான் தெரியுது அந்த 4E கிளாஸ் ரூம் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு. அந்த டைம் அங்க வர பிரின்சிபல் 20 வருஷத்துக்கு முன்னாடி 4E கிளாஸ் ரூம்ல ஒரு பையன் கிளாஸுக்கு பெட்ரோல் எடுத்துட்டு வந்து கிளாஸ் ரூமே எரிச்சிடறான். அப்போ அந்த கிளாஸ்ல இருந்த 14 ஸ்டூடெண்ட்டும் எரிஞ்சிடறாங்க. அவங்களை காப்பாற்ற போன 2 டீச்சரும் செத்துறாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஜெனிஃபர் செம ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் பிரின்சிபல் உங்களுக்கு 2A கிளாஸ் ரூம் அலோகேட் பண்ணிருக்கோம், இனி நீங்க மார்னிங் கிளாஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இதனால ஜெனிஃபர் வீட்டுக்கு போகும்போது இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே போறான். அப்ப அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அவளை பார்த்து மன்னிச்சிடுன்னு கெஞ்சுறான். ஆனா அவன் அசிங்கமா திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறா. அப்படி போற வழியில மூஞ்சில அடிபட்டு இருக்கிற கிறிஸ பாக்குறா. அப்ப கிறிஸ் அவகிட்ட இனி நீங்க ஸ்கூலுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு போயிடுறா. ஆனா அவ சொல்றத கேட்காம ஜெனிஃபர் திரும்பவும் ஸ்கூலுக்கு போறா. அப்ப அவளுக்கு புதுசா அலோகேட் பண்ண கிளாஸ் ரூம்ல 4Eல இருந்த அதே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதனால அவ செம ஷாக் ஆகி அங்கிருந்து ஓட பாக்குறா. ஆனா 2 பசங்க அவளை லாக் பண்ணி கிளாஸ் எடுக்க சொல்றாங்க. இதனால பயந்துகிட்டே அந்த கிளாஸ் எடுக்கிறா. அப்ப அந்த கிளாஸ்ல இருக்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பேயா மாறுறாங்க. அதுல ஒரு பொண்ணு அவளோட நாக்க பெருசாக்கி ஜெனிஃபர் கிட்ட எடுத்துட்டு போறா. அப்ப ஜெனிஃபர் திரும்பி பார்த்ததும் எல்லாரும் நார்மலா இருக்காங்க. அப்ப கிறிஸ் அவளை கிளாஸ் ரூம் விட்டு போக சொல்றா. ஆனா அவ கிறிஸ் சொல்றத கேட்காம திரும்பவும் கிளாஸ் எடுக்கிறா. அப்ப கிளாஸ் ரூம்ல இருக்க பாதி பசங்க பேயா மாதிரி அப்படியே பறந்து அவளை சாவடிக்கிறதுக்காக வராங்க. இதனால பயந்தவ வேக வேகமா டோர் ஓபன் பண்ணிட்டு ஸ்கூலை விட்டு வெளியே ஓடி போறா. அப்ப அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போற வழியில கிறிஸ் அவளை பார்த்து இனி ஸ்கூலுக்கு வந்துடாதீங்கன்னு அகைன் வான் பண்ணிட்டு போறா. அப்ப ஜெனிஃபர் அவகிட்ட ஸ்கூல்ல என்னதான் நடக்குதுன்னு கேக்குறா. அதுக்கு கிறிஸ் நீங்க ஸ்கூலுக்கு திரும்பவும் வந்தா கண்டிப்பா உங்களை அவங்க சாவடிச்சிருவாங்கன்னு சொல்லி அங்க இருந்து ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அவளை ஸ்டாப் பண்ணி அவ கிறிஸ் கிட்ட பேசின ரெக்கார்டிங்க காமிக்கிறா. அதுல ஜெனிஃபர் மட்டும் தான் தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இவ்வளவு நாள் பேசியிருந்த கிறிஸும் ஒரு பேய் தானே அவ கன்ஃபார்ம் பண்ணிடுறா. அதனால பேய்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறா. அப்ப அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அவளை ஒரு மந்திரவாதி கிட்ட கூப்பிட்டு போறான். அவளும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. இதை கேட்ட மந்திரவாதி அவளுக்கு சேஃப்டிக்காக ஒரு மந்திர கத்தியை கொடுக்குறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஜெனிஃபர் வீட்டுக்கு போனதும் அவளோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அதுல அவங்க நான் உன்னை பார்க்க ஸ்கூலுக்கு வந்தேன், இப்போ உன்னோட கிளாஸ் ரூம்ல தான் இருக்கேன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பொண்ணு அந்த போனை வாங்கி ஜெனிஃபர் கிட்ட நீ சீக்கிரம் வரலன்னா உங்க அம்மாவை சாவடிச்சிடும் சொல்ல இதனால பயந்து போனவ ஸ்கூலுக்கு போறான். அப்ப அவளோட கிளாஸ்ல இருக்க பசங்க எல்லாரும் பேயா மாதிரி அவளோட அம்மாவை ஜன்னல்ல தள்ளிவிட பாக்குறாங்க. அப்ப ஒரு பொண்ணு உங்க அம்மாவை காப்பாத்த போறியா இல்ல உன்னை காப்பாத்திக்க போறியான்னு கேக்குறா. அதுக்கு ஜெனிஃபர் 2 பேரையுமே தான் சொல்லி அவகிட்ட இருந்த மேஜிக் கத்தியை வெளியே எடுக்கிறா. அப்ப அதுல இருந்து வர வெளிச்சம் பேய்ங்க கண்ணை மறைக்குது. அப்போ ஒருத்தன் அவளோட அம்மா வைக்கல விட்டு சாவடிச்சிடறான். இதனால கோவப்பட்ட ஜெனிஃபர் அங்கிருந்து எல்லா பேயையும் கத்தியை வச்சு குத்தி சாவடிக்கிறா. அப்போ ஒரு பேயை சாவடிக்கும் போது அது நார்மல் பொண்ணா மாறுது. ஆனா ஜெனிஃபர் கோவத்துல எல்லா பேயையும் சாவடிக்கிறா. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த ஸ்கூலுக்கு வராங்க. என்னன்னு பார்த்தா ஜெனிஃபர் 14 ஸ்டூடெண்ட்ஸ் சாவடிச்சிருக்கா. அப்ப அவகிட்ட என்ன ஆச்சுன்னு அவளோட அப்பா கேக்குறாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட அம்மாவை சாவடிச்சிட்டாங்கன்னு சொல்றா. அப்ப அவளோட அம்மா சாவாம ரியலா வராங்க. இதனால ஜெனிஃபருக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஸ்கூலோட பிரின்சிபல் ஒருத்தர் வராரு. அவர் பார்த்த ஜெனிஃபர் இவர் பிரின்சிபலே கிடையாது, மிஸ் வாங்கன்னு ஒரு லேடி தான் பிரின்சிபல் சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் சொல்றா. இதை கேட்ட பிரின்சிபலுக்கு செம ஷாக் ஆகுது. ஏன்னா இப்ப இவ சொல்ற ஸ்டோரி யாருக்குமே தெரியாம நாங்க மறைச்சு வச்சிருந்தோம்னு சொல்லி ஒரு கபோர்ட மூவ் பண்ணி காமிக்கிறாரு. அப்பதான் அவளுக்கு தெரியுது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து செத்து போன அந்த டீச்சர்ஸ் வேற யாரும் கிடையாது, இவ்வளவு நாள் அவ கூட இருந்த அந்த டீச்சரும் அவளுக்கு வேலை கொடுத்த அந்த பிரின்சிபலும் தான். அது மட்டும் இல்லாம இப்ப அவ பசங்களை சாவடிக்க
யூஸ் பண்ணது மந்திர கத்திலாம் கிடையாது, ஒரு ஸ்க்ரூ டிரைவர்னு. அது இவரோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஜெனிஃபர் கிடைக்க மாட்டான்னு வெக்ஸ் ஆகி சூசைட் பண்ணி செத்துட்டான். அவன் சாவறதுக்காக யூஸ் பண்ண ஸ்க்ரூ டிரைவர் தான் அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பேயா வந்து அவளை கன்ஃபியூஸ் பண்ணி அவகிட்ட அந்த ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்து அதை வச்சுதான் அவ அந்த 14 பேருமே சாவடிச்சிருப்பா. இப்படி அவ கூட இருந்த எல்லாருமே பேயா இருந்து அவளை இவ்வளவு கொலை பண்ண வச்சிருக்காங்கன்னு நினைச்சு பார்த்து அவ ஃபைனலா பைத்தியமாயிடுறா.